ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நான் நம்ம வீடியோஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களையும் வீடியோஸாக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா காலப்போக்கில் நிறையா மாறிக்கிட்டே இருக்குது, நிறையா நம்ம மறந்து போய்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நம்ம மறந்த ஒரு விஷயந்தான் என் கையில் இருக்கக்கூடிய இந்த கீரை. இந்த கீரை கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சத்தான கீரைங்க. இது நம்ம கீரை வேணும்னா ஏதோ ஒரு கீரை போய் வாங்கிட்டு வரோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரை அது அப்படியே பார்க்க அப்படியே தளன்னு இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அந்த கீரையை விளைவிக்கும் போது அதில் என்ன உரம் போட்டாங்க, பூச்சிக்கொல்லி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கீரை பாருங்கள், இயற்கையாக விளையக்கூடிய கீரை. இதை ரேராக கிடைக்கக்கூடியது தான். மேட்டு நிலங்களில் விளையக்கூடிய கீரை, அதனால் வயல்வெளிகளில் அவ்வளவா வராது. மேட்டு நிலங்களில் இருக்கக்கூடிய கீரை தாத்தா பாட்டிலாம் நிறைய சாப்பிட்ட கீரை இந்த கீரை. ஆனால் இப்போ நமக்கு ரேராக தான் கிடைக்கிது. தேடி தேடி பிடுங்கி எடுத்துகிட்டு வரணும். நானே பாருங்கள் கொஞ்சம் தான் பிடுங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் தேடி தேடி பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தது. இதில் பாருங்கள், இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும். இந்த பூவை வச்சு தான் நான் இந்த கீரையே நான் பறிப்பேன். பூ இல்லாமல் இருக்கக்கூடிய கீரை எனக்கு அடையாளம் தெரியாது. அதனால் உங்களுக்கும் நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நல்லா டீப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கீரையை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கீரை கிடைச்சாலும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, தாமிர சத்து, விட்டமின்ஸு, மினரல்ஸ், நார் சத்து நிறையா இருக்குது. ரொம்ப நல்லது இந்த கீரை. பாருங்கள், இந்த கீரையை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்டு பகுதி ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். அதே மாதிரி இலையுமே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இலையுமே கூர்கூராக இலைகள் இருக்கும், நல்லா தடிமனாக இருக்கும் இந்த இலைகள். நல்லா பாருங்கள், இதனுடைய பூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில கீரைகள் கசக்கும், அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கீரை ரொம்ப நல்லது தான், எல்லா கீரையுமே ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு சில கீரைகள் ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. கசப்பு இருக்கும், லைட்டான கசப்பு. ஆனால் இந்த கீரையில் அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் கீரையாக கூட, பருப்பே இல்லாமல் வெறும் கீரையாக கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டாலும், பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீரையை எப்படி சமைக்கலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை அந்த இலையை மட்டும்தாங்க பறித்து எடுக்கணும். பூ தண்டு இதெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். பறித்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கீரை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறதுனால நான் மஞ்சள் பூசணி சேர்த்து சமைக்க போகிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கீரை அதிகமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வெறும் கீரையே சமைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மஞ்சள் பூசணி, பரங்கிக்கான்னு எங்கள் சைடில் சொல்லுவோம், எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், கீரை இப்படி தான் ஆஞ்சி எடுத்துக்கணும். இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். நான் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பூசணி, வெங்காயம், பச்சை மிளகாய், கீரையை அலசி வச்சாச்சு. நான் சட்டியில் பருப்பு வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிறது மூடியை ஆடை சட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆடை சட்டி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பழைய விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டோங்கிறதுக்காக சொல்கிறேங்க. பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பரங்கிக்காய், பச்சை மிளகாய் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் நான். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். ஏன்னா பரங்கிக்காய், வெங்காயம்லாம் கொஞ்சம் வேகணும். கீரை அதிகம் வேக தேவையில்லை. கீரை ரொம்ப பாயில் பண்ணவே கூடாதுங்க. கீரை போட்டு பபுள்ஸ் வந்தாலே நம்ம எடுத்து வச்சு கடைய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அது சத்துக்கள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி கீரை சமைக்கும் போதும் லாஸ்ட்டாக உப்பு போட்டு சமைங்க, ஸ்டார்டிங்லேயே உப்பு போடாதீங்க. அப்படி செஞ்சாலும் நமக்கு சத்துக்கள் ஃபுல்லாக அந்த கீரையில், நம்ம கடையிற கீரையில் இருக்கும்.
பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கீரை போட்டு ரொம்ப வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க. போட்ட உடனே கிண்டி ஒரு பபுள்ஸ் லைட்டாக பபுள்ஸ் வந்துச்சுனாலே போதும், நம்ம வந்து எடுத்து வச்சு கடைஞ்சிடலாம். இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். இதை நீங்கள் செய்யும்போது வெறும் கீரையை மட்டுமே சுடு தண்ணியில் கீரை பச்சை மிளகா வெங்காயம் போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த மஞ்சள் பூசணியை விட்டுட்டும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலும் செய்யலாம். பாருங்கள் வெந்துடுச்சு கீரை. இப்போ நான் வந்து லைட்டாக தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கும். கீரையில் தேங்காய் போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு நம்ம இனிமேட்டு தாளிக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் உப்பை ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் கீரை. நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேங்க. மஞ்சள் பூசணியோடு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி சாதத்துக்கு, ராகி களிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயில் கடுகு போட்டு வரமிளகா போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டிடலாம் நம்ம. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சு நம்ம கீரை. கடைஞ்சிடலாம். கடையும் போது சட்டியில் கடையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடையணும். இந்த சட்டி வந்து நம்ம வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சை கொஞ்சம் ஊற்றி அதில் வச்சிடணும். ஒரு 2 days அந்த மாதிரி, 1 day 2 daysக்கு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா அந்த மண் வாடை இல்லாமல் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்ம கீரை. நல்லா கடைஞ்சாச்சு. இந்த கீரையில் வந்து நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்னால் நம்ம பருப்பு வேக வைக்கிறோம்ல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி கொதித்து வரும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் கீரையை வந்து போட்டு, கீரை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 கொத்து கிடச்சாக்குள்ள அந்த மாதிரி கொண்டு வந்து சூப் மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு சீரகம் கொஞ்சம் தட்டி போட்டு சூப் மாதிரி குடிங்க. இந்த கீரை கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஓகே, தேங்க்யூ.